காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவி குத்தி கொலை. இது செய்தியாக படிக்கும்போது சிரிப்பாக சொல்லலாம், வேதனையாக உள்வாங்கலாம். என்னங்க காதலிக்க மறுத்த கல்லூரி பெண் கொலை? காதல்ங்கிறது என்ன கேட்டு வாங்குறதா? அவன் போய் கேட்குறான், இவன் போய் என்னை காதலின்னு சொல்கிறான். உடனே காதல் இப்படி வந்தால் அது பேர் காதலா? அப்போ காட்டு மாட்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ரோட்டில் போகிற நாய்க்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காதல்ங்கிறது அது ஒரு நுண்மையான நுணுக்கமான ஒரு உணர்வு. அந்த காதல் எல்லார் மேலே எல்லாருக்கும் ஏற்படாது. இது ஏன் சமுதாயம் புரிஞ்சிட மாட்டேங்குது? அவளை பார்த்தவுடன் உனக்கு ஏற்படுகிற உணர்வுக்கு பாருங்கள், அது காதல் இல்லை, அது ஏதோ அவள் மேலே ஒரு கவர்ச்சி. உனக்கு அதே ஈர்ப்பும் கவர்ச்சியும் உனக்கு உன் மேலே அவளுக்கு உண்டாகணும்னு அவசியம் இல்லை. நீ வைத்திருக்கிற உணர்வை தவறு காதல் என்று நினைத்து கொண்டு அதே உணர்வை உன் மீது அவள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற. உண்மையிலே நீ வைத்திருப்பதும் காதல் அல்ல, அவள் மறுத்ததும் காதல் அல்ல. காதல் என்பது யாரும் கேட்டு கெஞ்சி வாங்க முடியாது. துப்பாக்கி தூக்கி வைந்து குறிவைத்து தாக்கினால் தோட்டாவில் காதல் விழுமான்னு கவிஞர் எழுதினார். மிரட்டி காதலை வாங்க முடியுமா? காசு கொடுத்து வாங்க முடியுமா? உனக்கு 50,000 தானே நீ காதலி அப்படி சொல்ல முடியுமா? சினிமாவில் வேணால் சம்பளம் கொடுத்து காதலிக்கலாம் ஹீரோயினும். காதல் என்பது முள்ளுக்குள்ளே மலர்ந்து வருவது. அது அன்பு, தூய்மையான அன்பு. அந்த அன்பை காசு கொடுத்தோ மிரட்டியோ இரவலாகவோ திருடியோ அன்பை திருட முடியுமா? முடியாது. அப்போ அதை போய் கட்டாயப்படுத்தி நீ என்ன காதலின்னா காதலை உண்டாக்கி கொள்வது அல்ல. காதல் ஏற்படுவது, காதல் வயப்படுவது. அது செய்ய மாட்டேங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், இவன் காதலிக்கலை. உன் மேல் எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது, உன் அழகு எனக்கு பிடித்திருக்கிறது, உன் பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது, உன் தோற்றம் எனக்கு பிடித்திருக்கிறது, நீ உடை அணிகிற பாங்கு எனக்கு பிடித்திருக்கிறது, ஏதோ ஒன்று. அதே போல் நீ என் மீது ஏற்படுத்திக் கொள்ள என்பது எந்த வகையில் நியாயம்? இது பத்திரிகையில் போடுற போது கூட காதலிக்க மறுத்த என்று சொல்லக்கூடாது. காதலிக்க மறுத்த பெண் அப்படிலாம் காதலிக்க முடியாது எல்லாரையும். அதனால் காதல் என்ற பொருளுக்கே இன்றைய சமுதாயத்துக்கு பொருள் தெரியவில்லை என்பதுதான் உண்மை.